திருப்பரங்குன்ற வழக்குல நீதிபதி கொடுத்த தீர்ப்பை ஏன் அமுல்படுத்தல அப்படின்னு மூச்சு முட்டை கல்யாண சுந்தரம் நாகராஜ் அமைதியா இருந்தாலும் கல்யாண சுந்தரத்துக்கு பொங்கிட்டு வருது. அதாவது நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் கட்டாயமாக. அந்த நீதிமன்ற தீர்ப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்க வேண்டும். ஆனால் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் அம்பேத்கர் தந்த சட்டப்படி தீர்ப்பு சொன்னேன்னு சொல்லல. என்னுடைய எஞ்சிய பதவி காலத்தை சனாதனத்தின் அடிப்படையில் நான் கழிப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட நீதிபதி திருப்பரங்குன்ற விஷயத்துல அம்பேத்கர் சட்டப்படி தீர்ப்பை சொன்னாரா, சனாதன தர்மத்தின் அடிப்படையில் தீர்ப்பை சொன்னாரா? அயோத்தி வழக்குல பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டலாம்னு தீர்ப்பு சொன்ன நீதிபதி வெளியே போய் என்ன சொன்னாரு? கடவுள் என் கனவில் வந்து சொன்னார், நான் தீர்ப்பை சொன்னேன்னு சொன்னாரு. என்னடா இது அநியாயமா இருக்கு? ஒவ்வொரு நீதிபதிக்கும் ஒவ்வொரு கடவுள் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையின் பிரகாரம் ஒவ்வொரு நீதிபதியும் தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சா இந்திய ஜனநாயகம் எவ்வளவு மோசமா போகும். இப்படி ஒரு நீதிபதி சொல்லலாமா? சட்டப்படி சொன்னேன்னு சொல்லணும். கடவுள் கடவுள் வந்து சொன்னாரு ஒரு நீதிபதி. இவ்வளவு கேடு கட்டு கேவலமா போன இந்த தீர்ப்புகளை வச்சுட்டு அதிமுக வந்து வல்ல கட்டுறீங்க. முன்னாள் நான் என்ன சொல்றேன் பாருங்க, திருப்பரங்குன்ற வழக்குல ஜெயலலிதா அம்மையார் இப்படி செய்தார், ஸ்டாலின் வந்து அதை மாற்றி விட்டார். எடப்பாடி பழனிசாமி இந்த தூண்ல தீபம் ஏற்றினார், ஸ்டாலின் வந்து அதை மாற்றி விட்டார். கடந்த ஆட்சி காலங்கள்ல எல்லாம் தீபம் ஏற்றின இடத்தை விட்டுட்டு ஸ்டாலின் வந்து மாத்தி பண்ணிட்டாரு. எனவே நீதிமன்றம் அதை திருத்தி அமைத்து இந்த இடத்துல தீபம் ஏற்ற வைக்குதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கா. எப்படி சொல்லிருக்கு? காலங்காலமா ஏற்ற இடத்துல தானே முதல்வர் ஸ்டாலின் ஏற்றிருக்காரு. காலங்காலமா தீபம் ஏற்ற இடத்தை மாத்தினாரா முதலமைச்சர் ஸ்டாலின்? இல்ல. அப்ப மாத்தினது யாரு? மாத்தினது நீதிபதி. புதிய லொகேஷனை கண்டுபிடிச்சு சொல்றது நீதிபதி. அதற்கு முன்னால் அங்க வந்து இந்துக்கள் போராடினாங்க, தடுத்துட்டீங்கன்னு கல்யாண சுந்தரம் சொல்றாரு. உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு. ஹெச் ராஜா இந்துக்களின் பிரதிநிதியா? ராம ரவிக்குமார் இந்துக்களின் பிரதிநிதியா? அவங்க எல்லாம் சங்கிகள். இந்துக்களின் பிரதிநிதி சொல்லாதீங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற யாரு? இங்க உட்கார்ந்து இருக்கிற யாரு? இப்ப கை கட்டுறதுல யாரு? இந்துக்கள் தானே இருக்கீங்க பெரும்பான்மையா. அப்ப எப்படி பிஜேபிக்கு ஒரு இந்து முலாமை அதிமுகவை பூசுது பாருங்க. இந்துக்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி. நான் சொல்றேன் இந்துக்களுக்கு எதிரான கட்சி. அப்படி சொல்ல வேண்டிய அதிமுக இந்து மக்கள் போராடினாங்க. அந்த இந்து மக்கள் நீங்க சொல்ற ஒரு ஆள் ஹெச் ராஜா அவர் என்ன சொன்னாரு? சிக்கந்தர் தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு சொன்னார். அதிமுக ஏற்குதா? திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை அங்கிருந்து அகற்ற வேண்டும்னு ஹெச் ராஜா கலவரத்தை தூண்டினார். அதிமுகவின் கருத்து என்ன? அதிமுக ஏற்குதா? முதலமைச்சர் ஸ்டாலின் மிக சிறப்பான முடிவை எடுத்தார் திருப்பரங்குன்ற விஷயத்துல. தமிழ்நாட்டின் அமைதியை பாதுகாத்தது பிஜேபி அல்ல, அதிமுக அல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி.